வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வத்தல், சோத்து வத்தல். வாங்க பாருங்கள் நண்பர்களே. வெண்டைக்காய் பொரியல், இது பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார், அப்புறம் வத்தல், சோத்து வத்தல். ஸோ இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. அண்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிற வீடியோஸை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பருப்பு சாம்பார் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி இலை நான் பறிக்கலை. வீட்டில் ஆல்ரெடி பழைய இலை இருந்தது, சின்ன இலை, அதையே எடுத்து கவர் பண்ணிட்டேன் மக்களே. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். பருப்பு சாம்பார் ஆஹா, அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது. பாருங்கள், கொடை மிளகாலாம் போட்டிருக்காங்க வீட்டில், பார்த்தீங்களா? குண்டு மிளகாயெல்லாம் போட்டிருக்காங்க. பருப்பு சாம்பார் சும்மா அட்டகாசமாக இருக்குது. வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேற லெவல். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நண்பர்களே. சும்மா சக்கத்தாக இருக்குது பாருங்கள். இது கடையில் தானே வாங்கினேன். இந்த சோத்து வத்தல் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான். ஆஹா, அருமை. சும்மா சொல்லக்கூடாது, சரியான காம்பினேஷன். கொஞ்சமாக சாம்பார் மட்டும் போடும். போதும், அருமையாக இருக்குது நண்பர்களே. இந்த சாப்பாட்டுக்கு பருப்பு சாம்பாராக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், இந்த வத்தலாக இருக்கட்டும், சரியான காம்பினேஷன். மக்களே, உங்களுக்கு பருப்பு சாம்பார் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெண்டைக்காயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொடை மிளகா போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்ன போட்ட பருப்பு சாம்பாரில்? துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கை பூண்டு உரிச்சு போடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு இந்த பருப்போட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு கட்டு கருவேப்பிலையை போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சு இறக்குன பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொடை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து இறக்கி வச்சிடணும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சாப்பாடு. வெண்டைக்காயில் தண்ணி ஊற்றக்கூடாதா? நண்பர்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மார்னிங்கே எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, இன்றைக்கி சாப்பாடு வந்து
சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, அருமையாக செஞ்சுட்டாங்க இன்றைக்கி சாப்பாடு. கொஞ்சமாக சாம்பார். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நல்ல முறையில் தான் சாப்பாடு செய்வாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. எது செஞ்சாலுமே நல்ல முறையில் செஞ்சு தருவாங்க. சாப்பாடில் எந்த குறையும் இருக்காது நண்பர்களே எங்கள் வீட்டில், ஆண்டவ புண்ணியத்தில். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ஒரு பருப்பு சாம்பார் வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு என்பது அளவோடு இருக்கணும். அதுக்காக தான் பழமொழி சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஈட்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு வச்சு நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கும். அதனால் அளவாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. ரெண்டு பருப்புமே போடணுமா? கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. வெண்டைக்காயில் வந்து வெங்காயம் சேர்த்தா, வெண்டைக்காயில் வந்து வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, வெள்ளை உளுந்து, குடமிளகாய். வெண்டைக்காவும் சூப்பர், செம்மையாக இருக்குது. எனக்கும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விருப்பமாக சாப்பிடுவேன் நான். உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுவே வெறும் சாம்பார் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக வையா. வெண்டைக்காய் பொரியல் வச்சதுனால தான் கொஞ்சம் சாப்பாடு நிறையா சாப்பிட்ற நண்பர்களே. போதும் சும்மா சொல்லக்கூடாது, வெண்டைக்காய் செம்மையாக இருக்குது நண்பர்களே. இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற மாட்டாங்க. தண்ணி ஊற்றிட்டா அதோட டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது நண்பர்களே. எந்த காய் பொரியல்லையுமே தண்ணி ஊற்றினா அழகாக வைக்க மாட்டேன். எல்லாமே எண்ணெய் தான். எண்ணெய் அதிகமாக ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றாமல் அந்த பொரியலை மூடி வச்சுட்டனால அந்த ஆவி அதில் இறங்கி அந்த தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வெந்துடும். ஆவிலே வேக வைக்கணும். நண்பர்களே, இப்போ தான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த 50 பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சும்மா சொல்லக்கூடாது. எப்பொழுதும் போல் இன்றைக்கும் எங்கள் வீட்டில்
நல்ல முறையில் சமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பருப்பு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நாளைக்கு நான்வெஜ்ஜா? நாளைக்கு என்ன சாப்பாடு? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு தான். ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி சாம்பாராக இருக்குல்ல, கண்டிப்பாக நாளைக்கு நான்வெஜ்ஜு தான். பார்ப்போம் நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத. உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த பையன் ஒரு சாப்பாடு ராமனாக இருப்பான் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்தளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன் நண்பர்களே. நீங்களே பாருங்கள், ஒரு பையன் சாப்பிட்ற சாப்பாடா இது? எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ணும்? ஆனால் நான் கம்மியாக தான் நண்பர்களே சாப்பிடுவேன் எப்பொழுதுமே. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னோடய சேனலில் போய்ட்டு நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். எல்லா சாப்பாடுமே அளவாக தான் இருக்கும். அதிகமாகலாம் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். நாளைக்கா நண்பர்களே, நாளைக்கு காடை பிரியாணியா எங்கள் வீட்டில். பார்ப்போம் செய்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டுட்டேன். பார்ப்போம் என்னன்ட்டு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோடய சேனலில் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் போதும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ தான் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இப்போதைக்கு என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.